அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க எம்எஸ்வி காலகட்டத்துக்கும், ராஜாவினுடைய பாடல்களும் ஒரு முக்கியமான வேறுபாடுன்னு நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, ஒரு சந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அமைகின்ற ஒன்றாக இருக்கும் எம்எஸ்வி பாடல்கள்ல. "செந்தமிழ் நாடெனும் போதினிலே, இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே." இப்படி போயிட்டே இருக்கும். ஒரே அமைப்புக்குள்ள. இவருது அப்படி இருக்காது. செந்தூரப்பூவே பாட்டு எடுத்துக்கோங்க. "செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே என் மன்னன் எங்கே? செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே? என் மன்னன் எங்கே? நீ கொஞ்சம் கூறாயோ." இதான் பாட்டு இல்லைங்களா? இது எல்லாமே ஒண்ணுதான் பாருங்க. "செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே? என் மன்னன் எங்கே?" எல்லாம் ஒண்ணுதான். ஆனா வெவ்வேறு அதுக்குள்ள சந்தத்த மாத்துறாரு. அந்த செந்தூரப்பூவே என் மன்னன் எங்கே? என் மன்னன் எங்கேன்னு போயிரலாம். ஆனா அப்படி போகலையே. அதுக்குள்ள என் மன்னன் எங்கேன்னு வேற சந்தத்துக்கு போறாரு. இந்த பாட்டு பாருங்க. "ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது." இது ஒரு மெட்டு. அடுத்து அதே பேட்டர்ன்ல தான் இருக்குது. அதே சந்த அளவுக்குள்ள தான் இருக்குது. அதே மாரி பாடலாம். "பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன தேடுதுன்னு" போடலாம். இவரு அப்படி போகல. "பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்ன தேடுது." என்ன பண்ணிருக்காரு புரியுதுங்களா? பாடல் வரி ஒன்றுதான். ஒரே அமைப்புக்குள்ளதான் இருக்குது. நீங்க 4 வரிய குடு, 4 சொற்கள குடுங்க. அதுக்கு வந்து 400 மெட்டுகள குடுப்பாரு. இத வந்து இவரு புதுமை புகுத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லணும்.